மதுரை வானூர்தி நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் முன் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றித் தரக்கோரி அறவழியில் போராடும் மக்களை அச்சுறுத்தி அடக்குவது அரச பயங்கரவாதம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை வானூர்தி நிலைய விரிவாக்கத்திற்காக அருகில் உள்ள சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து மக்களின் கடும் எதிர்ப்பினையும் மீறி வலுக்கட்டாயமாக நிலங்களை அபகரிக்கும் திமுக அரசின் கொடுஞ்செயல் வன்மையான கண்டனத்திற்குரியது. மதுரை நகருக்குள்ளேயே மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும், 3 சென்ட் நிலம் தர வேண்டும், இடிக்கும் வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்ற அம்மக்களின் மிக நியாயமான வாழ்வாதார கோரிக்கைகளை கூட நிறைவேற்றி தராமல் திமுக அரசு வலுக்கட்டாயமாக நிலங்களை பறிப்பது என்பது கொடுங்கோன்மையாகும். சின்ன உடைப்பு கிராம மக்கள் வானூர்தி நிலைய விரிவாக்கத்திற்கு நிலங்களை தர முடியாது என்று கூறவில்லையே, தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதானே போராடுகின்றனர். அதை கூட திமுக அரசால் நிறைவேற்றி தர முடியாதா என்ற ஒரு கேள்வியையும் சீமான் அவர்கள் எழுப்பியுள்ளார். மக்களின் நியாயமான தொடர் கோரிக்கையினை மதிக்காமல் மதுரை வானூர்தி நிலைய விரிவாக்க ஆய்வுகளை மேற்கொள்ள தொடங்கியதை கண்டித்து அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையின் அடிப்படையில் அறவழியில் போராடும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் மீது வழக்கு பதிவு, கைது நடவடிக்கை என்று அடக்குமுறைகளை ஏவி அச்சுறுத்துவது அப்பட்டமான எதேச்சிகரமாகும். மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிரான அழிவு திட்டங்களை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில், எதிர்க்கட்சியாக இருந்தபொழுது மக்களோடு நிற்பது போல் நாடகமாடிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதே மக்களுடைய கருத்து சுதந்திரத்தின் குரல் வலையை நெரிப்பதற்கு பெயர்தான் திராவிட மாடலா? இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்கின்ற சமூக நீதியா? நிலங்களை வழங்க மறுக்கும் மக்களை மிரட்டி அச்சுறுத்துவதும், வெளியில் வர முடியாதபடி திமுக அரசு காவல்துறையை கொண்டு அடைத்து வைப்பதும், சிறிதும் மனச்சான்று இன்றி கைது செய்து சிறைப்படுத்த முயல்வதும் நியாயம்தானா? பரந்தூர் மக்கள் மீது இதேபோன்ற அடக்குமுறைகளை ஏவி வரும் திமுக அரசு தற்பொழுது மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களையும் அடக்கி ஒடுக்குவது என்பது அப்பட்டமான சனநாயக படுகொலையாகும். எனவே உடனடியாக காவல்துறையினரை அப்பகுதிகளில் இருந்து விலக செய்வதோடு உரிய நியாயங்களோடு போராடுவதும், மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களின் கோரிக்கைக்கு தமிழ்நாடு அரசு செவிசாய்க்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.